இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் எழுதணும்னு நான் டீச் பண்ணவே இல்லை. ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பேசிக்காக நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அதை தான் கவர் பண்ணியிருக்கேன். 1 to 5லேருந்து எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். இதுக்கு டேட்டானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இங்கே கொடுத்துருக்க 1 2 3 4 5 தான் டேட்டா, அதாவது நம்பர்ஸ். ஓகேவா? நேம் இருக்கலாம், ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம். அப்போ முதல்ல என்ன டேட்டா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும். அந்த டேட்டாவை கண்டுபிடிச்சாதான் அதுக்கான கரெக்டான டைப்பை நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா ப்ரோக்ராமிங்கில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப். ஓகே, அதாவது நம்பர்ஸ் இருந்ததுன்னா இன்ட், நம்பர்லேயே நிறையா டைப் இருக்குப்பா. அதாவது ஹோல் நம்பர்ஸ் இருக்குது, பாயிண்ட் வேல்யூஸ்லாம் இருக்குல்ல. ஹோல் நம்பர்ஸாக இருந்தால் இன்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். நேமாக இருந்ததுன்னா ஸ்ட்ரிங்கு, ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டராக இருந்தால் கேர். ரைட். இப்போ இந்த டேட்டாவில் நம்ம ஸ்டோர் பண்ணணும் தானே, அதுக்குன்னு ஒரு நேம் வேணும். அதாவது ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஐடென்டிஃபையர், அதை தான் நம்ம வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேமை வச்சு தான் நம்ம அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுவோம். அதாவது ரேமில் இருந்து நம்ம கொடுக்குற நேமும் ஏதோ ஒரு நேம் கொடுக்க முடியாது. ப்ராப்பரான ரேமிங் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா நம்பர்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அது பக்கத்தில் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கல, அதெல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேட்டராக கூட இருக்கலாம், ஈக்குவல் டு. ஓகே, அடுத்தது அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லைன், கன்சோல் டாட் ரைட் லைன், பிரிண்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க அந்த ப்ரோக்ராமிங்குடைய ஸ்ட்ரக்சர்.